A very good morning, students. Today we are going to have a session conducted by Mr. Madan Kumar, and he is going to handle the session on letter writing, do's and don'ts, and also the format for writing letters. Let's look into the session now. ஹாய், என் பேர் மதன். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பெர்மிஷன் லெட்டர் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லெட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க எழுந்திரிச்சு சொல்லுங்கள். ஓகே, லெட்டருங்கிறது இட்ஸ் ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு மொழி எடுத்தோம்னா அதுக்கு வந்து எழுத்து வடிவமும் இருக்குது, ஒலி வடிவமும் இருக்குது. எழுத்து மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு கடிதம், அதாவது ஒரு பேப்பரில் எழுதி இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளால் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும். அது பேர் தான் வந்துட்டு லெட்டர் இட்ஸ் ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அதில் வந்து இந்த பெர்மிஷன் லெட்டர் எந்த லெட்டரில் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே யாருனாலையாவது சொல்ல முடியுமா? யார் சொல்கிறீங்க? தர்ஷினி சொல்லுவாங்க. இந்த லெட்டர் ஃபார்மல் லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பெர்மிஷன் லெட்டர் எதுக்காண்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து பெர்மிஷன் வந்து நீங்கள் கேட்கணும். இப்போ வந்து ஐவி போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பெர்மிஷன் லெட்டர் வந்து எழுதணும், ஹெச்ஓடிக்கு எழுதணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு எழுதணும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பெர்மிஷன் லெட்டருக்கான ஸ்டெப்ஸ் அப்படி என்ன எழுதணுங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் யாருக்காவது தெரியுமா? இல்லை நேம் மென்ஷன் பண்ணவா? சரி, அச்சையா சொல்லுவாங்க. To write a formal letter, the steps are start from to and respected sir or madam and body of the letter and end it with yours faithfully or obediently. இப்போ நான் அவங்க சொன்னதே சொல்கிறேன். இதில் ஃபார்மேட் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள். ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, அட்ரஸ் இருக்குது, அப்புறம் வந்து சல்யூட்டேஷன், அப்புறம் வந்து டைட்டில், அதை வந்து என்ன கேட்டு நம்ம வந்து பெர்மிஷன் கேட்குறோம் அப்படிங்கிற டைட்டில், அப்புறம் வந்து பாடி, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அவுட், அப்புறம் வந்து கடைசியில் தேங்க்யூ சொல்லிவிட்டு வெளியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கேன் ஆஸ்க் மீ. இப்போ வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் லெட்டர் கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் ஃப்ரம் பிரின்சிபல். பேரண்ட்ஸ் வந்து பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் கேட்குறாங்க ஃபார் ரெக்வெஸ்டிங் அ லீவ். ஓகேங்க, அதாவது உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து கேட்குறாங்க. அதுதான் வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கம்பெனிஸ் ஏதாவது இது பண்ணுறீங்கன்னா, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பெர்மிஷன் லெட்டர் கேட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப்ஸ்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் ஒரு 2 minutes டைம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் லெட்டரை வந்து வித்தியாசமாக நீங்கள் வந்து எழுதிட்டு அதை முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர் படிக்க போகிறேன். இந்த லெட்டரோட சப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மேரத்தான் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்க போகிறேன். ஸோ அந்த லெட்டரில் ஃப்ரம்மில் வந்துட்டு அட்ரஸ்ஸு, டூ வந்துட்டு கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் அந்த ஏரியான்னு ஹைதராபாத்தோ இல்லை கோயம்புத்தூரோ அந்த மாதிரி எழுதிட்டு, சப்ஜெக்ட் வந்து ரிகார்டிங் பெர்மிஷன் ஆஃப் மேரத்தான். ரெஸ்பெக்டட் சார், உங்களோட பேர் எழுதிட்டு, சேர்மேன் ஆஃப், அதாவது ஒரு கம்பெனியோட ஹெட்டாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பெரிய அஃபிஷியலாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஒர்க் என்னங்கிறத சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ண போகிறேங்கிறத சொல்ல வரீங்க. நான் அதை அப்படியே ரீட் பண்ணுறேன். I would like to conduct a marathon in the name of Health and Welfare Marathon. என்றைக்கு நடத்த போகிறேங்கிற டேட் எழுதிட்டு, அதுக்கப்புறம் இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறத எழுதுகிறோம். ஒரு 1500 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எந்த டைமிங், எந்த ஏரியாவில், எந்த ரோட் டு எந்த ரோடு வரைக்கும் வந்துட்டு மேரத்தான் ஓட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி எங்களால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கடைசியாக வந்து ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் பெர்மிஷன் ஃபார் த ஈவெண்ட் அட் த ஏர்லியஸ்ட் ஸோ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதாவது இது சீக்கிரமாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அது பிரகாரம் நாங்கள் வந்து எங்களோட ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்துக்கோங்க, பெர்மிஷன் லெட்டர் வந்து சாம்பிள் வந்து இது பண்ணுறாங்க. இது யாராவது சொல்கிறீங்களா? சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எப்படின்னா பெர்மிஷன் கேட்கும் லீவுக்கு. ஸோ வாசிக்கிறேன். I would humbly like to request for a leave. It has been a whole year since my last leave, and I think it's unfair that I ask for one now. This time it's also convenient for me since I would like to spend the holidays with my family back at home. I would like to request for a 1 month leave so that I have enough time to enjoy the
company of my family. I will be traveling a lot to reconnect with all my relatives who are scattered all over the country, and this leave will give me ample time to get all this done. I have been hardworking employee all year round, and this leave will give me time to rest and get ready for the next year. I would like to go on leave on 10th September and will be back in my office on the same year next week. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் லெட்டர் எழுதணும்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ.